வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கோபம் எதற்கு. கதைக்குள்ள போலாமா? குழந்தையுடன் உள்ளே வந்த ஷோபா இடுப்பில் இருந்த மகள் அக்ஷயாவை தொப்பன சோபா மேல் அமர வைத்துவிட்டு தோளில் இருந்த ஆபீஸ் பேக்கையும் கையில் இருந்த குழந்தையின் சிறிய பேக்கையும் தூக்கி தொப்பென போட்டாள். குழந்தை சினுங்க ஆரம்பித்தாள். அமைதியாக அவளை பார்த்து கொண்டே லேப்டாப்பை முடிய வசந்த், என்ன ஷோபா, என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டு வந்து அழ ஆரம்பித்த குழந்தை எடுத்துக்கொண்டான். அவனை ஒரு தரம் முறைத்துவிட்டு டக்கென திரும்பி கொண்டாள். என்னம்மா, என்னாச்சு? ஃப்ரீஜ்ல குழந்தைய திரும்ப அந்த ஆயம் அடிச்சிட்டாங்களா? குழந்தை அழுதுட்டு இருந்தாளா? இல்ல. பின்ன என்னாச்சு? சூப்பர்டென்ட் போஸ்டிங்க்கு எழுதின எக்ஸாம் ரிசல்ட் வரேன்னு சொன்னியே, அது ஏதாவது? கடவுளே, அந்த விஷயத்தை எடுக்காதீங்க, எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. அவளை ஊற்று பார்த்து கொண்டு வந்து அமைதியாக அவள் அருகில் அமர்ந்தான். ஏ, என்னாச்சு இந்த வாட்டியும்? ஆமா, நான் பாஸ் பண்ணல. எனக்கு நீ அந்த போஸ்டிங் கிடைக்காது. நான் கடைசி வர கிளர்க்காவே இருந்துட்டு போக வேண்டியதுதான். இன்னொரு வாட்டி சான்ஸ் இருக்குல்லம்மா, நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஆ, கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வீட்டில் காலையில் எழுந்தா பாபுவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், சமைக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கட்டணும். தோ இந்த சின்னவளை ரெடி பண்ணி கிரீச்சில் கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆஃபீஸுக்கு ஓடணும். சாயங்காலம் வந்தா பையனுக்கு ஸ்நாக்ஸ், இவளுக்கு பால், திரும்ப நைட்டு டிஃபனு, நடுவில் துணி எடுத்து மடிச்சு வைக்கணும், சாமானை தேய்ச்சி போடணும். வேலைக்காரியும் ஒரு வேலை தான் வருவா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்க நைட்டு 10-11 மணி ஆயிடுது. இருக்கிற அலுப்புல உடம்புன்னு ஒன்று இருக்கானே தெரியாம மரக்கட்டை போல தூங்குறேன். திரும்பவும் காலையில் எழுந்து ஓட ஆரம்பிக்கணும். இந்த அழகுல நான் எங்க இருந்து படிக்கிறது? இதெல்லாம் சொன்னா ஆஃபீஸில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? என்ன மேடம், இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ டேலண்டாக இருக்கீங்க, சாதாரண டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் உங்களால் பாஸ் பண்ண முடியலன்னு சிரிக்கிறாங்க. என் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வைக்கிறது என்றவள் கத்தி கொண்டிருக்க வசந்தின் செல்போன் ஒலித்தது. அதில் தனது மாமியாரின் நம்பர் வந்திருப்பதை பார்த்து அவள் முகத்தில் மேலும் ஆத்திரம் பொங்க அவளை சங்கடத்துடன் பார்த்து கொண்டே போனை எடுத்துக்கொண்டு எழுந்தான் வசந்த். இங்கே உட்காந்து பேசுங்க என்று அவனது கையை பிடித்து இழுத்து அமர வைத்தாள். தடுமாறிக்கொண்டு போனை ஆன் செய்து, சரிம்மா, காலையில் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா என்று போனை வைத்தான். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த ஷோபா, என்னங்க, உங்க அம்மா என்ன சொல்றாங்க என்று சந்தேகத்தோடு அவனை பார்த்தாள். அது ஷோபா, சரி, நீ ரொம்ப டயர்டா இருக்க, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். வேண்டாங்க, எதுக்கு இந்த புது கவனிப்பெல்லாம்? விஷயத்த சொல்லுங்க, உங்க அம்மா இங்க வராங்களா? ஆமா ஷோபா, அம்மாவும் அப்பாவும் கிளம்பி காலையில வராங்களாம். கொஞ்ச நாள் எங்க பசங்க கூட இருக்கலான்னு. ஷோபாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. அதுதான் நம்மள தனியா போயிடுங்கன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்களே, இப்ப எதுக்கு இங்க வராங்களாம்? நீங்களும் அப்படியே உங்க அம்மா ஃபோன் போட்டதும் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? சோபனா, என்னம்மா, அவங்க வரேன்னு சொன்னதும் நான் என்ன செய்ய முடியும்? வர வேண்டாம் நான் சொல்றது. வீட்டுக்கு மூத்த பையன், அதுவும் ஒரே பையன், நான் தானே அவங்கள பார்க்கணும். அப்படி அவங்க நினைச்சாங்களா? ஒத்த கால நின்று நம்மள தனியா போக சொல்லிட்டாங்கல்ல. 2 டெலிவரிக்கு கூட எங்க அம்மா தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க, அவங்க வரவே இல்லை. இப்படி எந்த உதவியும் செய்யாம பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அவங்களுக்கு தானே எல்லாம் பார்த்தாங்க. இப்ப எல்லாம் ஆஞ்சு ஒஞ்சுதான் இங்க வந்து உக்காந்துக்கிட்டா அவங்களுக்கு முடியலன்னதோ நான் அவங்கள பார்த்துக்கணுமா? ஏன் ஷோபா, நம்ம பாபு பிறந்திருந்தப்ப என் தங்கைக்கும் டெலிவரி டைம் இல்லை. சரி, 2வது குழந்தை பிறந்திருந்தப்ப வந்திருக்கலாம் இல்ல? ஏய், உண்மைய சொல்லு, அவங்க நம்ம அக்ஷயா பிறந்தப்ப இங்க பார்த்துக்க தான் வந்தாங்க. ஆனா நீ தானே வேண்டவே வேண்டான்னு ஒத்த கால நின்னுட்ட. நானே அப்ப ஏதோ சாக்கு சொல்லி எங்க அம்மாவை கிளம்ப சொல்லிட்டேன். அப்ப கூட எங்க அம்மா, எதுக்குடா, நான் இருந்து பார்த்துக்கிறேன்னு எவ்வளவோ சொன்னாங்க. பரவாயில்லம்மா, அவங்க அம்மா வந்துட்டாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு ஏதேதோ சொல்லி அவங்கள நான் தான் எப்படியோ அனுப்பி வச்சேன், உனக்கு பயந்துக்கிட்டு. ஆமா, நான் தான் கெட்டவன். உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல என்று அவள் அழ ஆரம்பித்தாள். வசந்திற்கு மனதில் எரிச்சல் குமுறியது. உங்க நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படுறேன் பாரு அவஸ்தை, போதுண்டா சாமி, இனி எந்த ஜென்மம் எடுத்தாலும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது என்று முனறிக்கொண்டே, இந்த பாரு, என்னை எதுவும் கேட்காத,
அவங்க வராங்க, அவ்வளவுதான். அவங்க வந்ததும் நீ எதனா செஞ்சுக்க. என்னால இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஆறு இருந்தாலும் அவங்க என்னை பெத்தவங்க. உன்னை பார்க்கறது போல தான் நான் அவங்களையும் பார்த்தாகணும் என்று கடகடவென உள்ளே சென்று கதவை பட்டென சாத்தினான். டியூஷனில் இருந்து வந்த பாபு தனது தாயின் அருகில் வந்து அமைதியாக அமர்ந்தார். அன்று இரவு வேலைகளை முடித்துக்கொண்டு அமைதியாக கட்டிலில் வந்து படுத்துக் கொண்டாள். குழந்தைகள் இருவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க வசந்தும் லேப்டாப்பில் வேலைகளை முடித்துக்கொண்டு படுத்துக் கொண்டான். சற்று நேரத்தில் அவன் நன்றாக தூங்கி போக ஷோபாவிற்கு தூக்கம் பிடிக்கவில்லை. காஞ்சிபுரத்தில் போஸ்ட் மாஸ்டராக பணியில் இருந்தார் சண்முகம். அவரது மனைவி லீலாவதி. அவர்களுக்கு வசந்த், பத்மா, ராதா என 3 பிள்ளைகள் இருந்தனர். வசந்த் ஆவடி எஸ்டேட்டில் இருக்கும் ஒரு கார் கம்பெனியில் நல்ல பணியில் இருக்க, ஆவடியிலேயே கவர்மெண்ட் ஆபீஸில் கிளர்க் பணியில் இருக்கும் ஷோபாவை அவனுக்கு மணமுடித்தனர். பத்மா காஞ்சிபுரத்திலேயே பிஎஸ்சி ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருந்தாள். ராதா பிகாம் 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள். திருமணத்திற்கு பிறகு ஷோபாவும் தினமும் காஞ்சிபுரத்திலிருந்து ஆவடிக்கு வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வேலை. வசந்திற்கு ஆபீஸ் பஸ் வருவதால் அவன் அதில் சென்று கொண்டிருந்தான். இரவு அவன் 8 மணிக்கு வருவதற்குள் ஷோபா வந்து விடுவாள். காலை அவள் 7 மணிக்கு மேல்தான் கிளம்புவதால் பொறுமையாக எழுந்து தனது மாமியாருக்கு சமையல் வேலைகளில் கூடமாட உதவி விட்டு அவள் ஆபீஸிற்கு கிளம்பி செல்வதுண்டு. அந்த நெருக்கடியான பஸ்ஸில் அவள் சென்று வருவதற்குள் உடல் களைத்து போவதால் வீட்டிற்கு வந்தவுடன் அவள் ரூமில் படுத்து விடுவதுண்டு. ஆனால் காலேஜில் இருந்து வந்த ராதாவும் பத்மாவும் அவளை தூங்க விடாமல் அவளை கோவிலுக்கு அழைப்பதும், சினிமாவிற்கு அழைப்பதும், கடை தெருவிற்கு அழைப்பதும், இல்லை என்றால் வீட்டில் கதை பேச அழைப்பதும் என இருக்க, முதலில் அவர்களுடன் சகஜமாக இருந்த சோபாவிற்கு போக போக அவர்களது உரிமையான பிடிவாதம் எரிச்சலை கொடுத்தது. ச, என்ன இவங்க இப்படி இருக்காங்க. அத்தை வேற காலையிலே எழுந்து குளிமா, வீட்டில் கூட மாட வேலை செய்யன்னு காலையிலே எழுப்பி உயிரை வாங்குறாங்க. இதுங்க சாயங்காலம் வந்து ரெஸ்ட் எடுக்க விடாம தொந்தரவு பண்ணுதுங்க. இதுங்களுக்கு என்ன, பக்கத்திலேயே காலேஜ் போயிடுறாங்க. நாம அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது. இந்த அத்தை ஒரு தொல்லை. காலையில அவங்க தான் சமைக்கிறாங்க. அதை டப்பால எடுத்து போட்டா என்னவா? அவங்க பொண்ணுங்களுக்கும் புருஷனுக்கும் மட்டும் கட்டி கொடுப்பாங்க. எனக்கும் அவருக்கும் நானே தான் கட்டிக்கணும். அது போல அவர் வந்தா நான் தான் தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்து வந்து சாப்பாடு போடணும். இவர் வேற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துக்கு வராரு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா இருந்தேன். காலையில பொறுமையா எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆவேன். அதுக்குள்ள அம்மா டிஃபனோட ரெடியா இருப்பாங்க. நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சாப்பாடை கட்டி வச்சிருவாங்க. இப்ப எல்லாம் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. என் தலை எழுத்து. இதுல வேற வீட்டுக்கு அடிக்கடி விருந்தாளிங்க வந்து உட்காந்துடுறாங்க. அவங்க வந்துட்டா அத்தைக்கு இன்னும் மாமியார் கெத்து வந்துடும். அப்பதான் என்ன அது செய் இது செய்யணும் என் தலையிலேயே எல்லா வேலையும் கட்டுவாங்க. இதெல்லாம் இவர்கிட்ட சொன்னா அவரு காதுலயே போட்டுக்கிறது இல்ல. உன்ன அந்த லேப்டாப்பை தூக்கி மடியில வச்சுப்பாரு. பாரு, இப்ப கூட அந்த லேப்டாப்பை தான் நோண்டிக்கிட்டு இருக்காரு. எங்களை பார்த்தா புது கல்யாணம் ஆனவங்க மாதிரியா இருக்கு. என்னவோ கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆனது போல ஆளுக்கு ஒரு தசையா இருக்கும் என்றவள் புலம்பிக் கொண்டே கட்டிலில் படுத்திருக்க, அண்ணி அண்ணி என்று அழைத்து கொண்டு ராதா அவர்கள் ரூம் கதவை தட்டினாள். ஷோபா எழுந்து செல்லாமல் அமைதியாக படுத்து கொண்டிருந்தாள். என்னம்மா, வெளியில ராதா கூப்பிட்றா போல இருக்கு. கதவை தாப்பா போட்டிருக்கியா? சரி போய் பாரு, அவ ரொம்ப நேரம் கூப்பிட்றா என்றான் வசந்த். எனக்கு தலைவலியா இருக்கு, பேசாம இருங்க. சரி, அதுக்காக அவளுக்கு குரல் கூட கொடுக்காம இருந்தா எப்படி? இப்ப நான் எழுந்து போனா என்ன அங்க வா இங்க வான்னு கூப்பிடுவாங்க. எனக்கே டயர்டா இருக்கு. நான் போலன்னா அத்தை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு சண்டே, ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கோம். இப்போ என்னை தொந்தரவு பண்ணா எப்படி? பேசாம கம்முன்னு இருங்க. கொஞ்ச நேரம் கதவை தட்டிட்டு அவளே போயிடுவா என்றவள் பெட்ஷீட் எடுத்து போர்த்தி கொள்ள, ஏய் அவ என்ன சொல்ல வராளோ என்னவோ, எதுவும் தெரியாம இப்படி உள்ளே இருந்தா தப்பா நினைச்சுப்பா. நான் போய் பார்க்குறேன் என்று லேப்டாப்பை எடுத்து டேபிளில் வைத்து விட்டு சென்று கதவை திறந்தான். அங்கே ராதா நின்று கொண்டிருக்க, என்ன ராதா என்று அவளை உற்று பார்த்தான். அண்ணா, இன்னைக்கு ஊர்ல இருந்து கற்பகம் சித்தியும் ராம சித்தப்பாவும் வராங்களாம். அம்மா அண்ணி எழுந்து பொழுதோட குளிச்சுட்டு கொஞ்சம் சமையல் வேலைக்கு ஒத்தாசைக்கு வர சொன்னாங்க என்றாள். ராதா, அன்னிக்கு உடம்பு டயர்டா இருக்கான், தலைவலியா வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா அண்ணி? என்ன அண்ணி, என்னாச்சு?
என்று ராதா உள்ளே எட்டி பார்க்க, ராதா பயப்படாத, அன்னைக்கு ஒன்றும் இல்லை, அவ எழுந்ததும் நான் அவளை வர சொல்றேன், அம்மா கிட்ட சொல்லு என்றான். சரிண்ணா என்றவள் சென்றதும் வசந்த் ஷோபாவை திரும்பி பார்க்க அவள் கட்டிலில் திரும்பி படுத்துக் கொண்டாள். அன்று மாலை அவர்கள் இருக்கும் வரை ஷோபா தனது ரூமை விட்டு வெளியே வராமல் இருந்தாள். ராதாவும் பத்மாவும் அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க அதை சாப்பிட்டு விட்டு அமைதியாக உள்ளேயே படுத்திருந்தாள். லீலாவும் அவளை ஒரு முறை வந்து அவர்களை பார்த்துவிட்டு செல்லும்படி வசந்திடம் எவ்வளவோ கூறி அனுப்ப அவள் ரூமை விட்டு நகருவதாக தெரியவில்லை. நடுவில் நமக்கு எதற்கு தொல்லை என்று அவனும் ரூமிலேயே இருந்துவிட மாலை வரை அவர்கள் பார்த்துவிட்டு கிளம்பி சென்றனர். சண்முகமும் லீலாவும் அவர்களை எப்படியோ சமாளித்து வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தனர். ஒரு வாரம் சென்றது. இப்பொழுதெல்லாம் ஷோபாவிற்கும் ஆபீஸில் வேலைகள் அதிகமாக இருக்க அவள் வீட்டிற்கு வந்து நேராக உள்ளே சென்று அமைதியாக படுத்துக்கொள்வதும் யாரிடமும் முகம் கொடுத்து பேசாமலும் இருந்தாள். பத்மாவும் ராதாவும் கூட அவளை தொந்தரவு செய்யாமல் இருந்தனர். லீலாவும் அவளை எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் அவளுக்கு ராதாவிடம் சாப்பாட்டை அவளது அறைக்கே கொடுத்து அனுப்பிவிடுவாள். வசந்த் ஆபீஸிலிருந்து வந்து சாப்பிட்டு விட்டு தனது அறைக்கு சென்று அமைதியாக படுத்துக் கொள்வான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தார் சண்முகம். அன்று ஆபீஸிலிருந்து வந்த ஷோபாவிடம் பத்மா பாடத்தில் ஏதோ சந்தேகம் கேட்க அவளை எரிந்து விழுந்து அனுப்பினாள். பத்மா அமைதியாக அழுது கொண்டே வெளியே வந்துவிட அன்று ஆபீஸிலிருந்து வந்த வசந்திடம் சண்முகம் ஏதோ பேசி கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் வசந்த் அமைதியாக உள்ளே வர, என்னங்க உங்க அப்பா வெளியில அவ்வளோ நேரம் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தாரு? இன்னைக்கு நான் அவங்க பொண்ணை திட்டேன்னு என் மேல இல்லாததும் பொல்லாததும் சொல்றாரா? இதோ பாருங்க, நானே டயர்டா என்றவள் கூறுவதற்குள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷோபா, நம்மள அப்பா தனியா போயிட சொல்லிட்டாரு. ஆவடியிலேயே 2 பேருக்கும் வேலை இருக்கிறதால அங்கேயே வீட்டை பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு என்றான். ஏன் நாம ஏன் தனியா போகணும்? அப்புறம் நான் தான் உங்களை உங்க குடும்பத்திலேருந்து பிரிச்சுட்டேன்னு என் மேல பழிய போடவா? இதோ பாரு, அவர் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. இனிமே சரிப்பட்டு வராது, தனியா போயிடுங்கன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஆ, எனக்கு தெரியுங்க. இதுக்கெல்லாம் உங்க அம்மா தான் காரணம். என்னை காலையில எழுந்து அது செய் இது செய்யணும்னு நோண்டினாங்க. நான் அப்பவும் எதுவும் சொல்லாம எல்லாம் செஞ்சேன். என்னடா இவ எல்லாம் செய்யறாளே, இவளை எப்படி வம்புக்கு இழுக்கிறதுன்னு பார்த்தாங்க. அதனால தான் நான் டயர்டா வீட்டுக்கு வரும்போது கரெக்டா உங்க பொண்ணுங்க கிட்ட அண்ணிய வெளியில கூட்டிட்டு போக சொல்லு, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புவாங்க. நான் முடியாதுன்னு சொன்னதான் அவங்களுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு உங்க சித்தப்பாவும் சித்தியும் வந்திருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நான் போய் சேவை செய்யல, அந்த கோவம்தான் உங்களுக்கு என்றாள். சரி விடு, அவங்களும் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நீயும் இப்படி பண்ற, நான் நடுவுல அவதிப்படணுமா? பேசாம அவங்க சொன்னது போல தனியா போயிடுவோம். ஏங்க, நாம தனியா போய் என்ன செய்யறது? எனக்கு அவ்வளவா சமைக்கவும் வராது. அது மட்டும் இல்ல, நான் கன்சீவ் ஆயிட்டா யாரு பார்த்துப்பா? எங்க அம்மா வேற இந்த மாசம்தான் பாண்டிச்சேரியில இருக்கிற எங்க அண்ணன் வீட்டுக்கே போயிட்டாங்க. சரி விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீயும் இவ்வளவு தூரம் போயிட்டு வர சிரமப்படுற இல்ல? அதுக்கு இல்லைங்க. இதா பாரு, நீ கன்சீவ் ஆனா நானே பாத்துக்கிறேன். டெலிவரி அப்ப நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு, இல்ல உங்க அம்மாவை இங்க வர வச்சிடலாம் என்று எழுந்து சென்றான். ஷோபா அமைதியாக ஏதோ யோசனையோடு தலையை ஆட்டினாள். ஒரே மாதத்தில் ஆவடியிலேயே வீட்டை பார்த்து கொண்டு தனியாக குடியேறினர் இருவரும். ஒரு வாரம் ஷோபாவின் தாய் அவர்களுக்கு உதவியாக இருந்து விட்டு போக அவள் சென்றதும் ஷோபாவிற்கு தனியாக வேலைகளை பார்த்து கொள்வது சற்று சிரமமாக இருந்தது. வசந்த் அவளுக்கு உதவியாக இருக்க பிறகு வீட்டில் வேலைக்காரியை வைத்து கொண்டனர். இருந்தாலும் சமையல் வேலை ஷோபாவை பார்த்து கொள்ள அவளுக்கு பழகும் வரை சற்று தடுமாறி போனாள். நடுநடுவே லீலாவதி வந்து உதவிகள் செய்தாலும் அவளிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாள். இதற்குள் பத்மா படிப்பை முடிக்க அவளுக்கு திருமண ஏற்பாடு செய்தார் சண்முகம். லீலாவிற்கு அந்த வேலைகளே சரியாக இருக்க லீலாவும் மகன் வீட்டுக்கு செல்வதை நிறுத்தி கொண்டாள். பிறகு ஷோபாவும் பத்மாவும் ஒரே சமயம் கர்ப்பமாக டெலிவரியும் ஒரே சமயம் நடந்தேறியது. பத்மாவை லீலாவை முழுவதும் பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட அவளுக்கு வேலை சரியாக இருந்தது. அனைத்து முடித்து தனது மூத்த மகளை குழந்தையுடன் வழி அனுப்பியவளுக்கு 2வது மகள் திருமணம் நிச்சயமாக அந்த வேலைகளும் முடித்து அவளுக்கும் பிரசவம், பெரியவள் குழந்தைக்கு காது குத்து என வரிசையாக ஒவ்வொன்றாக வர
தனது அனைத்து கடமைகளும் செய்து முடித்தனர் சண்முகமும் லீலாவும். இவ்வளவும் தனது ரிட்டையர்டான பணத்திலேயே செய்து முடித்த சண்முகம் வசந்தை எதுவும் கேட்கவில்லை. ராதாவின் திருமணத்திற்கு வந்திருந்த போதும் 2வது பிரசவம் முடித்து கை குழந்தையுடன் இருந்த சோபாவை எந்த வேலையும் வைக்கவில்லை லீலா. இப்பொழுது அனைத்தும் முடித்து அவர்கள் களைத்து அமைதியாக அமர சண்முகத்திற்கும் லீலாவிற்கும் தனது மகனிடம் சென்று சிறிது காலம் தங்கிக் கொண்டு தனது பேரன் பேத்தியுடன் ஆனந்தமாக இருக்க விரும்பினர். அலாரம் கிர்ரென அடிக்க கடகடவென எழுந்து சென்று அனைத்து வேலைகளும் முடித்துவிட்டு பாபுவை பள்ளிக்கு தயார் செய்த ஆட்டோவில் அனுப்பிய சோபா குழந்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். இதற்குள் கார் வந்து வாசலில் நின்றதும் அதிலிருந்து சண்முகமும் லீலாவும் இறங்கி உள்ளே வர அவர்கள் பெட்டி எடுத்துக்கொண்டு பின்னால் வந்தான் வசந்த். சோபாவை பார்த்து முகமலர்ந்த லீலா அவளை அன்போடு விசாரித்துவிட்டு அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள். அவர்களை பேருக்கு அழைத்து வேண்டா வெறுப்பாக நலம் விசாரித்தாள் சோபா. அத்தை, நீங்க குளிச்சுட்டு சாப்பிடுங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், அவருக்கும் சாப்பாடெல்லாம் கட்டி வச்சுட்டேன், அப்ப நான் கிளம்புறேன், ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது என்று லீலாவின் கையில் இருந்த குழந்தையை வாங்கினாள். எதுக்குமா? குழந்தைய இனிமே நானே பார்த்துக்கிறேன், அதுதான் நாங்கள் இனி வீட்டில் தானே இருக்க போறோம் என்று தனது பேத்திக்கு முத்தம் கொடுத்தாள். ஆமாம்மா, எங்க பேர பசங்களுக்கு தானே நாங்கள் ஓடி வந்ததே, இனிமே நாங்களே அவங்கள பார்த்துக்கிறோம், எதுக்கு குழந்தைய கொண்டு போய் அங்கெல்லாம் விட்டுக்கிட்டு, நீ நிம்மதியா போயிட்டு வாம்மா என்றார் சண்முகம். ஆமா, அப்படியே ரொம்ப தான் அக்கறை, அன்னைக்கு எங்களை வீட்டை விட்டு துரத்தும் போது இந்த பாசம் எங்க போச்சு? பொண்ணுங்க தான் முக்கியம்னு இருந்துட்டு இப்போ அவங்க வேலையை பார்த்துட்டு போனதும் சட்டை பண்ண ஆள் இல்லாம இங்க வந்து உக்காந்துக்கிட்டாங்க. எல்லாம் நடிப்பு, இவங்களுக்கு நான் உழைச்சி கொட்டணும் இல்ல, அதுக்கு தான் இந்த பாசம் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டு சரி அப்ப நான் வரேன் என்று கடகடவென வெளியே சென்று ஸ்கூட்டி எடுத்தாள். அவள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது வசந்திற்கு நன்றாக தெரியும். அவன் அமைதியாக இருந்தான். மாலை ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு கிளம்பிய சோபா எரிச்சலோடு வண்டியை ஓட்டி கொண்டிருக்க அவள் மனதில் லீலாவின் மீதும் சண்முகத்தின் மீதும் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. வீட்டுக்கு போனதும் இனி வேலை ரெட்டிப்பா இருக்க போகுது. குழந்தைய பார்த்துக்கிறேன்னு நல்லா 2 பேரும் இதே சாக்க வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. இனிமே இதுங்களுக்கும் சேர்த்து வேலையை பார்க்கணும். ஏற்கனவே வேலை பெண்டு நிம்ருது. சோபா, மாமாக்கு சப்பாத்தி போடுமா, அவருக்கு சுகர் இருக்கு, எனக்கு உப்பு இல்லாம தனியா சமைச்சிடுமா, பிபி இருக்குன்னு வந்து சொல்லும் அந்த கிழவி. இது என்னவோ என்ன அப்படியே தாங்கினது போலதான். இனி இந்த வாட்டியும் எக்ஸாம் அவ்வளவுதான், அந்த போஸ்டிங் எனக்குன்னு இல்லை போல இருக்கு என்று புலம்பிக் கொண்டே வாசலில் வண்டியை நிறுத்தினாள். சத்தம் கேட்டு அம்மா என்று வாசலுக்கு ஓடி வந்தான் பாபு. எப்பொழுதும் அவள் வரும்பொழுது யூனிஃபார்மை கூட மாற்றாமல் முகம் அலம்பாமல் சோர்ந்து களைத்திருக்கும் பாபு என்று பளிச்சென உடைகளை மாற்றிக்கொண்டு முகம் அலம்பி பவுடர் பூசி நெற்றில் விபூதி வைத்து தலையை வாரி அழகாக உற்சாகத்தோடு காட்சியளித்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே ஏய் பாபு, என்னப்பா இன்னைக்கு ஜம்முன்னு இருக்கிற என்று சிரித்தாள் சோபா. எல்லாம் பாட்டி தாமா செஞ்சாங்க, தாத்தா எனக்கு நெத்தில விபூதி வச்சு விட்டாருமா, எனக்கு அவரு தான் சாப்பிடும் போது சாமி கதெல்லாம் சொன்னாருமா. அப்படியா? ஆமாம்மா, எனக்கு ஹோம்ஒர்க் கூட தாத்தா தான் சொல்லி கொடுத்தாரு. சரி பாப்பா எங்க என்றவள் மெதுவாக கேட்க அம்மா என்று அட்சியாவின் குரலை கேட்டு நிமிர்ந்தாள். லீலாவிடமிருந்து 2 கையும் நீட்டிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள் அக்ஷயா. எப்பொழுதும் மாலை கிரீச்சிற்கு சென்று குழந்தையை அவள் அழைக்க செல்லும் பொழுதெல்லாம் அழுது கொண்டும் மேலேயே சிறுநீர் கழித்து கொண்டு ஈர துணிகளுடன் நின்று கொண்டிருக்கும் குழந்தை என்று பளிச்சென சிரித்த முகத்துடன் இருப்பதை பார்த்து சோபாவிற்கு உற்சாகம் பொங்கியது. அவளை வாரி எடுத்து கொண்டாள். வாமா என்றவள் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டாள் லீலா. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். பரவாயில்லம்மா, குடு, நீ போய் உள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, பஜ்ஜி சாப்பிடலாம் என்று உள்ளே சென்றாள். ஆமாம்மா, குழந்தை எப்படி குடு என்று அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டார் சண்முகம். சோபா அமைதியாக உள்ளே சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு முகத்தை அலம்பி கொண்டு வருவதற்குள் அவளுக்கு சூடாக வாழைக்காய் பஜ்ஜியும் சிறு கிண்ணத்தில் தேங்காய் சட்னியும் கொண்டு வந்து வைத்தாள் லீலா. பசிக்கு அந்த ருசியான பஜ்ஜியை ஒரு கை பார்த்து சோபா, அத்தை நீங்க சாப்பிட்டீங்களா என்றாள். நாங்க எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிட்றதில்லம்மா, சத்து மாவு வீட்லயே அரைச்சி கொண்டு வந்தேன், அதுல கஞ்சி குடிச்சோம், உங்களுக்கு தான் செஞ்சேன். அப்படியா? ஆமாம்மா. சரி நீ போய் பசங்க கூட இரு, நான் ராத்திரிக்கு டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டேன், நானே செஞ்சிடறேன். எதுக்கு அத்தை, நான் சமைச்சிடனே.
வேண்டாம்மா, பகல்லாம் அங்கேயே வேலை சரியா இருக்கும். நீ போ, குழந்தைய வச்சுக்க என்றவள் கூறிவிட்டு உள்ளே செல்ல ஷோபா அமைதியாக குழந்தையுடன் உள்ளே சென்றாள். அன்றிலிருந்து காலை எழுந்து லீலாவே சமையல் வேலைகள் அனைத்தும் முடித்து டிஃபன் சாப்பாடு அனைத்தும் தயாராக வைக்க ஷோபா எழுந்து வந்து மூவருக்கும் கட்டி வைத்துவிட்டு நிம்மதியாக அமர்ந்து சாப்பிட்டு விட்டு ஆபீஸ் கிளம்புவாள். குழந்தைகளை மாலை அவள் வரும் வரை சண்முகம் லீலாவும் பார்த்து கொள்ள இரவு சாப்பாடு தனது மாமியாருடன் சேர்ந்து பேசிக்கொண்டே சமைக்க ஆரம்பிப்பாள். அவர்கள் சமைக்கும் நேரங்களில் குழந்தைகளை அழைத்து கொண்டு சண்முகம் பார்க்கிற்கு செல்ல சமைத்து முடித்து இருவரும் சேர்ந்து துணிகளை மடிப்பதும் மறுநாள் சாப்பாட்டிற்கு காய்கறிகளை நறுக்கி வைப்பதும் என இருப்பர். இரவு வசந்த் வந்ததும் அனைவரும் சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் பேசிவிட்டு படுக்க செல்வர். ஷோபா தனது தாய் தந்தையை பற்றி எந்த புகாரும் கூறாமல் இருப்பது வசந்திற்கு ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த அமைதிக்கு பிறகு என்ன பூகம்பம் வெடிக்கப் போகிறதோ என்ற பயமும் இருந்து கொண்டிருந்தது. இப்படியே 6 மாதங்கள் உருண்டோட அன்று பத்மாவையும் ராதாவையும் வீட்டிற்கு அழைத்திருந்த ஷோபா அனைவருக்கும் புது துணிகளை எடுத்துக்கொண்டு வந்தாள். அனி, என்ன அனி, தீபாவளி பொங்கல் கூட இப்ப இல்ல, எதுக்கு திடீர்னு எங்க எல்லாருக்கும் புது துணி எடுத்து வச்சிருக்கீங்க என்று பத்மா ஆச்சரியப்பட, அதுதானே, எங்களையும் இன்னைக்கு கண்டிப்பா வரணும்னு ஃபோன் போட்டீங்க. நானும் என்ன விசேஷம்னு கேட்டா சர்ப்ரைஸ்னு சொல்றீங்க, என்ன நீ என்றாள் ராதா. எனக்கே உங்க அண்ணி சொல்லல, அவ்வளோ ஏன் உங்களெல்லாம் கூப்பிட்ட விஷயம் கூட எனக்கு தெரியாது என்றான் வசந்த். அப்படியா? ஆமாம் பத்மா, எங்களுக்கும் இத்தனை நாள் ஒன்றும் சொல்லலை. நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போகலாம், வீட்டை விட்டு வந்து 6 மாதம் ஆச்சே, வீடு எப்படி இருக்கோ என்ன ஒன்று சொன்னதுக்கு, இருங்க அத்தை, நம்ம ராதாவும் பத்மாவையும் வர சொல்லியிருக்கன்னு காலையில் தான் சொன்னா என்றாள் லீலா. அண்ணி, அப்படி என்னதான் நீ சர்ப்ரைஸு சொல்லுங்க அண்ணி என்றாள் பத்மா. சிரித்து கொண்டே ஸ்வீட் எடுத்துக்கொண்டு அங்கு வந்து ஷோபா, எனக்கு சூப்பரண்டா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் 2 வருஷமா ட்ரை பண்ண போஸ்டிங் அது இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் இதெல்லாம். அனைவர் முகத்திலும் சந்தோஷம் பொங்கியது. என்ன நீ, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா என்றாள் ராதா. இல்லை ராதா, நான் 2 வாட்டி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன். இந்த வாட்டியும் நான் பாஸ் ஆக மாட்டேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டேன். அதுக்கு தான் இங்கேயே போஸ்டிங்கும் போட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அனைவரும் அவளை ஒன்றும் புரியாமல் பார்க்க, யாரு ஷோபா, உங்கள் ஆஃபீஸில் யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்களா என்றான் வசந்த். இல்லைங்க, வீட்டில் தான் உதவி செஞ்சாங்க. என்னது, வீட்லையா? ஆமாம், அத்தையும் மாமாவும் தான் உதவி செஞ்சாங்க. அதனால தான் இத்தனை வருஷம் பாஸ் ஆகாத நான் இந்த வாட்டி பாஸ் ஆனேன், போஸ்டிங்கும் கிடைச்சிது. அனைவரும் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தனர். வசந்திற்கு இப்படி ஒரு பதில் அவளிடமிருந்து வரும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்காததால் திக்குமுக்காடி போய் நின்றான். அம்மாடி, என்னம்மா நீ கஷ்டப்பட்டு படித்து இந்த போஸ்டிங்கை வாங்கியிருக்கிற, இதில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? அத்தை, அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் இங்கே வரேன்னதும் நான் எப்படி இவர்கிட்ட சண்டை போட்டேன்னு தெரியுமா? கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் கூட எங்களை வச்சு பார்த்துக்காம துரத்தி விட்டுட்டு இப்போ எதுக்கு அவங்க வராங்கன்னு ரொம்ப கோவப்பட்டேன். நாங்கள் இங்கே வந்த புதுசில் நான் உங்களை மனசுக்குள்ளே திட்டாத நாளே இல்லை. அந்த கோவம்லாம் என் மனசில் உங்கள் மேலே வெறுப்பை ஏற்படுத்திடுச்சு. அதனால தான் நீங்கள் வந்திருந்தப்ப கூட நான் உங்கள் கூட சரியாக பேசலை. குழந்தைய பார்க்க நீங்கள் வரும்போது கூட நான் உங்களை முகம் கொடுத்து பேசாமல் அனுப்பிட்டேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம இங்கே வந்து எனக்காக எவ்வளவோ செய்கிறீங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறீங்க, எனக்கும் வீட்டில் உதவி செய்கிறீங்க, மாமாவும் கடைக்கு போக வரேன்னு உதவி செய்கிறாரு. அதுக்கும் மேலே நீங்கள் இருக்கிற தைரியத்தில் நானும் குழந்தைங்கள பற்றி கவலைப்படாமல் வீட்டுக்கு வரேன். அதனால தான் எனக்கும் படிக்க நிறைய டைம் கிடைச்சிது. அதனால தான் நானும் நிம்மதியாக படித்தேன், எக்ஸாம்லேயும் பாஸ் ஆனேன். அம்மாடி, நீ எங்கள் மேலே கோபப்பட்டதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் போக போக நீ எங்களை புரிஞ்சு பண்ணுதான் நாங்களும் அமைதியாக இருந்துட்டோம். அப்போ நாங்கள் எது சொன்னாலும் நீ கேட்டுக்கிற மனநிலைமையிலையும் இல்லை. உண்மையை சொன்னால் எங்களுக்கு உங்களை தனியாக அனுப்ப விருப்பமே இல்லை. ஆனால் நீ தினமும் இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. உனக்கு சரியாக சமையல் வராதுன்னு நீங்கள் வந்ததுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் உன்னை தனியாக அனுப்ப தயங்கிட்டு இருந்தேன். தினமும் சாப்பாடெல்லாம் நான் செஞ்சாலும் உன்னை எதுக்கு கட்ட சொல்லுவேன் தெரியுமா?
நீ சமைக்கலன்னாலும் உன் புருஷனுக்கு உன் கையால கட்டி கொடுக்கணும். தினமும் அவன் சாப்பிட்டானா இல்லையா, அவனுக்கு எது பிடிக்குது என்ன ஏதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தான் உன்னை கட்ட சொல்லுவேன். இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை வளர்க்க தான். வீட்டுக்கு யாராவது வந்தா உன்னை அது செய் இது செய்யன்னு ஏன் சொன்னேன்? வீட்டுக்கு வர்றவங்க உன்னை வேலைக்கு போறதால மாமியாருக்கு உதவி செய்யாம திமிரா இருக்கான்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஆனா நீ அதை தப்பா எடுத்துக்கிட்ட. உன் நாத்தனாருங்க கூட அடிக்கடி வெளியில போயிட்டு வா பேசிட்டுருன்னு எதுக்கு சொன்னேன்? உங்களுக்குள்ள ஒத்துமை வரணும், நாளைக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உன்கிட்ட இருந்து இவங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லாம வயசுக்கு வந்த பசங்க வீட்டில் இருக்கும் போது நாங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணது தப்பு தான். ஆனா என்ன செய்யறது, அவனுக்கு ஏதோ தோஷம் இருக்கு. இந்த வருஷமே கல்யாணத்தை முடிச்சாதான் இல்ல 35 வயசுக்கு மேலதான் அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஜோசியா சொல்லிட்டாரு. உங்க மாமா அதெல்லாம் நம்பலன்னாலும் நான் பயந்துட்டேன். அதுக்கேத்தா போல நல்ல இடமும் வந்தது. உன்னை பார்த்ததும் எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்காக தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணோம். ஆனா பாவம், நீங்க சின்ன பசங்க, இங்க தனியா பேசிக்க கூட முடியாம அவதிப்பட்டீங்க. நீ உடம்பு முடியாம தான் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் உன் ரூம்ல படுத்திருப்ப. அவனும் ஏதோ வேலையா இருப்பான். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது தெரியாது, தப்பா பேசுவாங்க. இதனால வீட்லயும் வயசு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க மனசுல ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் உங்களை தனியா போயிட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் காட்சி அது இதுன்னு எங்களுக்கும் வேலை சரியா இருந்ததால என்னாலையும் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாம இருந்தது. அதனால உனக்கு எங்க மேல இன்னும் கோவம் தான் அதிகமாச்சு. அதுக்கு தான் நாங்க இங்க வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு உதவியா இருந்துட்டு போனா அப்பயாவது நீ எங்களை புரிஞ்சுப்பண்ண தான் வந்தோம். அத்தை, நான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. நீங்க எங்களுக்காக எல்லாம் செஞ்சிருக்கீங்க. வீட்டுல பெரியவங்க நமக்காக எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவங்க எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அது என்ன ஏதுன்னு நாம தான் பக்குவமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன போல சில பேர் கோபத்துல அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால பல குடும்பங்கள் பெரியவங்க இல்லாம அவங்க ஆதரவும் ஆலோசனையும் இல்லாம அவதிப்படுது. அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நீங்க எங்க கூடவே இருக்கணும். அந்த வீட்டை காலி பண்ணி சாமான்லாம் இங்க கொண்டு வந்துடுங்க. அந்த வீட்டை வாடகை விட்டுட்டு அதை நீங்களே செலவுக்கு வச்சுக்கோங்க. நாம ஒன்னா இருக்கலாம். அப்பதான் பத்மாவும் ராதாவும் கூட அடிக்கடி இங்க வருவாங்க. நாம ஒத்துமையா இருக்கலாம் அத்தை. மாமா சரின்னு சொல்லுங்க மாமா என்றாள் சோபா. சரிம்மா, உன் இஷ்டம் எதுவோ அதுவே செய்யலாம் என்றார் சண்முகம் சிரித்து கொண்டு. அண்ணா, நீ எதுவுமே சொல்ல மாட்டியா என்று ராதா கேட்க, எப்பவுமே அந்த அதிகாரம் என்கிட்ட இல்லை, எல்லாம் உங்க அன்னிக்கிட்ட தான் என்றான் வசந்த் சிரித்து கொண்டு. நீங்களும் அப்படிதானா மச்சான் என்றனர் பத்மா கணவனும் ராதா கணவனும். அப்ப நீங்களும் அப்படிதானா என்று அவர்களை பார்த்து சிரித்தான் வசந்த். பத்மாவும் ராதாவும் அவரவர்கள் கணவனை இடிக்க அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் கோபம் எதற்கு கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனி பிள்ளைருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி.